C2C இந்த கம்பெனிக்கு C2C அப்படின்னு பேர் வைக்கும் போதே வி தாட் ரெக்ரூட்மெண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசித்தோம். ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, ஒரு வேலை தேடுறவருக்கு ஒரு கம்பெனியிலேருந்து வேலை வாங்கி கொடுக்கறது. ஸோ அதனால் அதுக்கு கரெக்டான ஒரு நேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங். அப்போ இதுக்கு ஒரு ஆப்டான நேம் என்னென்னு யோசிக்கும் போது தான் இந்த C2C அப்படின்னே வந்தது. கேண்டிடேட் டு கிளைண்ட். யார் வேலை தேடுறாங்களோ அவங்கள கம்பெனிக்கு வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். தட் இஸ் வாட் C2C இஸ். இந்த கம்பெனி வி ஸ்டார்டட் இன் 2008. C2C மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் 2008 ஆரம்பித்தோம். வி ஆர் டூயிங் ஆல் சார்ட் ஆஃப் HR ஆக்டிவிட்டீஸ் லைக் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரைனிங் பண்ணுறோம், அப்புறம் இன்ட்ரீம் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ன்னு பண்ணுறோம். HR ரிலேட்டடாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லாமே பண்ணுறோம். ஓகே, 2008 ஆரம்பித்து நாங்கள் இந்தியாவில் ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி நிறைய ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, CV வாங்குகிறோம், ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறோம், அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் ஜாயின் பண்ணுறாரு. இதே ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இது ஹவு டு வி டேக் இட் அப் டு தி நெக்ஸ்ட் லெவல்? எப்படி இதை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம்? பிகாஸ் டே டு டே வி ஆர் ஃபைண்டிங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். CV அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் CV கம்பெனிக்கு CV அனுப்பி அங்கே கம்பெனியோட MD CVயை பார்க்கும்போது, ரெஸ்யூமையை பார்க்கும்போது, இன்றைக்கி எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பி பேஸ்ட் டவுன்லோட் பண்ண வேண்டியது இன்டர்நெட்டில் ஒரு CVயை. ஓகே, நான் மார்க்கெட்டிங் மேனேஜராக, ஓகே மார்க்கெட்டிங் மேனேஜரோட CV அப்படியே டவுன்லோட் பண்ணி எங்கெங்கே பேஸ்ட் பண்ணுமோ அதை பேஸ்ட் பண்ணி CV அனுப்பிச்சிடுறாரு. பட் அவர் இன்டர்வியூக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த அவர் CVயில் என்ன பண்ணியிருக்கிறாரோ, அந்த ரெஸ்யூமேயில் என்ன கொடுத்துருக்கிறாரோ, ஆனால் அவர் டேரக்டாக நேரடியாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அவரால் அதை இது பண்ண முடியல. ஸோ அதனால் கம்பெனிக்கு டைம் வேஸ்ட். ஆக்சுவலி ஒரு பொசிஷனுக்கு அவங்க ஒரு கம்பெனி வந்து 100 CV பார்க்குறாங்க. 100 CV பார்த்து ஒரு 40 பேரை வர சொல்கிறாங்க. 40 பேரை வர சொல்லி ஒரே ஒரு பொசிஷனுக்காண்டி தான். அதில் ஒரு ஆள் கூட அவங்களால சில நேரம் செலக்ட் பண்ணாமல் கூட போயிடுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் ஃபிகர்ஸ் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? இந்த டேர்ன் அரவுண்ட் டைம், காஸ்ட் என்னெல்லாம் இதில் இன்னும் இதில் இருக்குது. ஒருத்தர் 100 CV ஒரு HR மேனேஜர் பார்க்கணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அதுக்கப்புறம் 40 பேரை கூப்பிடணும் அப்படின்னா அந்த 40 பேர் அவங்க என்ட்ரி பண்ணணும். இந்த 40 பேர் வெளியூரில் இருந்தெல்லாம் வரணும். ஸோ இந்த காஸ்ட்டு, இந்த டைமு, இதெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கும் போது தான் எங்களுக்கு ஓகே வீடியோவில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி காட் திஸ் ஐடியா. 2007 இந்தியாவில் ஒரு கம்பெனி தே லான்ச்டு திஸ் வீடியோ ரெஸ்யூமே சர்வீசஸ் இன் 2007. நாங்கள் கிடையாது இது. ஆக்சுவலி வி ஆர் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு லான்ச் ஆன்லைன் வீடியோ ரெஸ்யூமே சர்வீசஸ். பட் வீடியோ ரெஸ்யூமே சர்வீசஸ் அப்படின்னு 2007 இந்தியாவில் ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி ஒரு ஃபைலாக சிஸ்டத்தில் வச்சுருந்தாருன்னா அந்த வீடியோவை வந்து அவங்களோட போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் மட்டும் 2007 கொடுத்தாங்க. ஓகே, அந்த ஆப்ஷன் இருக்குன்னா எத்தனை பேர் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும்? நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறது? ஓகே, ஆப்ஷன் இருக்குது, பட் நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ண முடியும்? ஓகே, நீங்கள் கேமரா வச்சு வீடியோ ஷூட் பண்ணுங்கள். சரி, கேமரா வச்சு என்னால் பேச முடியல, கேமரா வச்சுட்டு எனக்கு பேச தெரியாது, நான் எப்படி பேசுறது? ஓகே, சரி, யாரையாவது வச்சு நான் பேசிட்டேன், ஓகே நான் ஷூட்டும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணணும். ஓகே, கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணால் நான் ஷூட் பண்ண அதோட சைஸ் ஆக்சுவலி அது வந்து தே ஹாவ் சம் மினிமம் சைஸ். ஆக்சுவலி எவ்வளோ பெரிய சைஸ்னாலும் அதில் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரீமிங் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணுறது? ஓகே ஃபைன், அப்போது ஒருத்தரை நம்மளோட சைட்லேயே ஒரு வீடியோ ரெஸ்யூமேவை க்ரியேட் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் வி ஹவ் லான்ச் திஸ் சர்வீசஸ். ஆக்சுவலி இந்த ஆன்லைன் வீடியோ ரெஸ்யூமே சர்வீசஸில் எனி ஜாப் சீக்கர், வேலை தேடுற யாருனாலும் தே ஹாவ் டு ஹாவ் அ இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு வெப்கேம், இது ரெண்டும் இருந்தால் தே கேன் கிரியேட் அ வீடியோ ரெஸ்யூமே. அவங்க க்ரியேட் பண்ணிக்கலாம், அதை அப்லோட் பண்ணிக்கலாம், அண்ட் தே கேன் சென்ட். நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் என் பேர் கண்ணன், நான் வந்து ஒரு வீடியோ ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணணுன்னா www.kannan.c2cvideoresume.com அப்படின்ற லிங்க் நான் க்ரியேட் பண்ணோன்னு எனக்கு வந்துடும். அந்த லிங்க்கை அந்த ஜாப் சீக்கர் உலகத்தில் எங்கே வேணாலும் அவர் அனுப்பிச்சி விடலாம், ஒரே ஒரு இமெயில் மூலிமா. யாருனாலும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா அவரோட வீடியோ